Hello guys, welcome back to Tech Tamil Hunter. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் பிளர் பண்ணப்படாத ஒரு இமேஜை எப்படி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது. ஸோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது சேரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நாங்கள் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நாம் எந்த இமேஜை நாம் பிளர் பண்ணணுமோ அந்த இமேஜை நாங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்னா, இந்த ஓப்பன் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்கோ நீங்கள் அதை தேடி நீங்கள் ஓகே கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ எங்களுடைய இந்த ஃபோட்டோஷாப் ஸ்க்ரீனில் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இதில் இந்த பேக்ரவுண்டும் இந்த இமேஜ் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு இருக்குது தானே, இந்த பேர்ட் உடைய பின்னாடி அதாவது பேக்ரவுண்டை தான் நாம் பிளர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பேர்ட் இருக்கிற இந்த பகுதி இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த பேர்ட் பகுதியை மட்டும் நாம் எடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இது வேறு, இந்த பேக்ரவுண்ட் வேறு நாம் எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கலாம்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு இதில் லாக் சிம்பிள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், ஸோ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் வரும். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேர்ட் இருக்க பகுதியை அது ஆட்டோமேட்டிக்காகவே அது செலக்ட் பண்ணி கொள்ளும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் இதை ஃபுல்லாக ஜூம் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது அக்யூரேட்டாக செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜெல்லாம் ஒழுங்காக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நாம் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதனுடைய வால் துண்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு வராமல் வந்திருக்கு. ஸோ நாம் அதை இந்த லெசர் டூலை வச்சு நாம் அதை வரைஞ்சி எடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ லெசர் டூல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷ்னலாக சில டூல்ஸ் வந்துருக்கும். இதில் சப்ஜெக்ட் இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் போய்த்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை வரைஞ்சிட்டு அப்படியே வாங்க. வெளியில் வந்ததுக்கு அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம திருப்பி எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போதைக்கு இதை சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இதை திரும்பவும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வெளியில் வைத்திருக்க இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஓகே சரியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே வைத்திருக்கிற இந்த செலெக்ஷன் இல்லை இந்த அப்படி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஒழுங்காக அது செலக்ட் ஆகிடும். அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது பத்தலைன்னா இன்னும் ஜூம் பண்ணி எடுத்து நீங்கள் ஓகே. ஸோ இந்த இடங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரணும். ஸோ அதை நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இடம் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ஒழுங்காக செலக்ட் பண்ணப்பட்டில்லை. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மவுஸால் வரையும் போது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும். ஸோ அதை நம்ம சரியாக செஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ஒழுங்காக செலக்ட் ஆகலை. ஸோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டூல்ஸை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை போட்டுறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு சரியாக வரலன்னு நமக்கு தோணுதோ அந்த இடங்கள்லாம் நம்ம இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே,
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஓரளவு ஃபிட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணணும்னு சொன்னால், Ctrl+J நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் தனியாக காப்பி ஆகிரும். பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அக்யூரேட்டாக உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லேயரை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இது வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு. அப்படி ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேயாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஓகே நாம் இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டை நாம் ப்ளர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வேறு எங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இந்த காப்பி பண்ண இந்த ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணணும்னா, இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து Gaussian blur அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பிளரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை பிளர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த அளவுக்கு பிளர் ஆகிற ரெண்டு விஷயத்தையும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் தேவையோ அந்தளவுக்கு பிளர் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு வந்து இந்த பிளர் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோம்னா இந்த பிளர் ஆகிருக்கு, பேக்ரவுண்ட் நமக்கு பிளர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுங்க சேர்ந்து தான் பிளர் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஏன்னு சொன்னால் நாம் வந்து அந்த லேயரை ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஐ பட்டனை நாம் எடுத்துருக்கோம்ல, அப்போ அந்த ஐ பட்டன் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் தனியாக எங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இந்த பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாம் ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை பேக்ரவுண்டை வந்து நீங்கள் பிளர் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பற்றி தெரியணும்னு சொன்னால் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் நம்ம